வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வள்ளுவத்தை விதைப்போம், வையத்தில் உயர்ந்து நிற்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C60 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் விவகாரத்தில் அதானிக்கான டெண்டர் ரத்து. மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக டெண்டர் கோரியதால் ரத்து என தகவல். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்குகிறது மகா கும்ப மேளா. அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு. எத்தியோப்பியா நாட்டில் ஆற்றில் கவிழ்ந்த லாரி, 66 பேர் உயிரிழந்ததாக தகவல். பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைக்கும் புஷ்பா 2 திரைப்படம். 25 நாட்களில் 1760 கோடி ரூபாய் வசூல் என படக்குழுவினர் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்த பின் வள்ளுவத்தை விதைப்போம், வையத்தில் உயர்ந்து நிற்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவையொட்டி கடலின் நடுவே அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலைக்கும் கடலின் நடுவே மற்றொரு பாறையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலத்தை திறந்து வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள், MP, MLA-க்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல்வேறு வகையிலும் குறநெறி பரப்பும் தமகையாளர்களுக்கு சிறப்பு என்றும் வள்ளுவம் போற்றுதும் என்ற தலைப்பில் அறிவார்ந்தோரின் கருத்து செறிவுமிக்க பேச்சில் வள்ளுவத்தின் பயன் குறித்த பட்டிமன்றம் நிகழ்வுகள் நடந்தேறியது என பதிவிட்டுள்ளார். மேலும் நாள் முழுவதும் வள்ளுவத்தை விதைப்போம், வையத்தில் உயர்ந்து நிற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். PSLV-C60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து PSLV-C60 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. பூமியில் இருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் சுற்றக்கூடிய 440 கிலோ எடை கொண்ட ஸ்பேஸ்டெக்ஸ் A, ஸ்பேஸ்டெக்ஸ் B என்ற 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்தபடி நேற்று இரவு 10:15 விண்ணில் வெற்றிகரமாக பறந்து திட்டமிட்டபடி ராக்கெட்டின் இரு பாகங்களும் அடுத்தடுத்து பிரிந்தது. இந்த ராக்கெட்டை இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவ திட்டமிட்டிருந்த நிலையில் விண்வெளி கழிவுகள் குறிப்பிட்ட நேரத்தில் கடந்து செல்லாத காரணத்தினால் ராக்கெட் ஏவு நேரம் 2 நிமிடம் 2 வினாடிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்குமாறு அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக உத்தரப்பிரதேச மாநில நிதி அமைச்சர் சுரேஷ் கன்னா தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளா வரும் மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த நவீன தொழில்நுட்பம் மற்றும் தொலைந்து போன பக்தர்கள் கண்டுபிடித்து மீட்க பல மொழிகள் கொண்ட கட்டளை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா திருமண நிகழ்வுக்காக சென்ற லாரி ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 66 பேர் உயிரிழந்தனர். எத்தியோப்பியா நாட்டின் கிராமப்புற பகுதிகளில் திருமணங்கள் போன்ற சமூக நிகழ்வுக்கு பேருந்துகள் வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக லாரிகளை வாடகைக்கு எடுப்பதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் தெற்கு எத்தியோப்பியாவின் சிடாமா பகுதியில் திருமண நிகழ்வுக்காக லாரி ஒன்றில் 70க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். அப்போது அங்கிருந்த ஆற்றுப்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 66 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மீட்கப்பட்ட சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் RN ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் விஜயை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரை அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 தமிழக அரசு திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் சென்னை மண்டல தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் பங்கேற்று விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மு.க.ஸ்டாலின் இப்போது அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு விவசாயிகளின் ஒப்புதலின்றி நிலங்களை கையகப்படுத்துவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 தமிழக அரசு திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் கூறினார். தமிழ்நாடு அரசு தொழில் துவங்குவதற்கு தொழிலதிபர்கள் வருகிறார்களோ இல்லையோ, விவசாயிகளுடைய விளைநிலங்கள் மதிப்பற்ற விளைநிலங்களை அபகரித்து விவசாயிகளுக்கே தெரியாமல் சிப்காட் பெயரில் பட்டா மாற்றம் செய்வதோடு அந்த நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்வதோடு ஆண்டுக்கு 93,000 ஏக்கர் விளைநிலங்கள் தமிழ்நாடு அரசு நில வங்கி என்கிற பெயரில் கட்டாய நில அடுப்புக்கு சட்டம் போட்டு செயல்படுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். ஆரணி அருகே கஞ்சா வைத்திருந்த போலி சாமியாரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கண்ணப்பன் தெருவை சேர்ந்தவர் தாமோதரன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 3 மகன்கள் உள்ளனர். இவர் வீட்டில் இருந்து வெளியேறிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் போலி சாமியார்களுடன் தற்போது வசித்து வருகிறார். இந்த நிலையில் தாமோதரனுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததால் கடந்த ஆண்டு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியில் கஞ்சா வாங்கி கொண்டு திரும்பும்போது ஆந்திரா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்று வெளியே வந்துள்ளார். இதனையடுத்து மீண்டும் கஞ்சா வாங்கி கொண்டு ஆரணியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரையில் தமிழக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்டவை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரை செல்லூர் 60 அடி சாலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் தடையை மீறி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய செல்லூர் ராஜு, பெண்களுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் திமுக ஆட்சியில் மூடப்பட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியை யாரும் குறை சொல்லாத அளவிற்கு நடத்தி காட்டியுள்ளார் எனவும் கூறினார். விருதுநகரில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் தர்மர். இவருக்கு திருமணமாகி 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் மீது வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் இவரை தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்து அலைக்கழிப்பதாகவும், மேலும் பல வழக்குகளை இவர் மீது காவல்துறையினர் பதிவு செய்ய முயற்சிப்பதாகவும், இதனால் இவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தனது ஆட்டோவுடன் நுழைந்த தர்மர் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை கண்ட பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். மேலும் அவரை சூளக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் நடைபெற்ற ஒருநாள் கேரம் போட்டியை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் கூட்டு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வசேகரன் ஏற்பாட்டில் ஒருநாள் கேரம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதிலிருந்து 100 அணிகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்று விளையாடினர். முன்னதாக திருவள்ளூர் கிழக்கு திமுக மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் இந்த போட்டியை தொடங்கி வைத்தார். காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் முதல் இடம் பிடித்தவருக்கு சிறப்பு கோப்பையும் 10,000 ரூபாய்க்கான காசோலையும், 2ஆம் பரிசாக கோப்பையும் 8,000 ரூபாய்க்கான காசோலையும், 3ஆம் பரிசாக கோப்பையும் 6,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. தேனியில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பதாகைகளுடன் நகர்மன்ற தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் 2 மாதங்களுக்கு பிறகு நகர்மன்ற மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியது முதல் பெரியகுளம் நகராட்சியில் 2, 8, 20, 23 ஆகிய வார்டு பகுதியில்
மக்களுக்கு குடிநீர், பாதாள சாக்கடை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை இதுவரையில் செய்து தரவில்லை என கூறிய அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தை நடத்தக்கூடாது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வீட்டு வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உள்ள வரிகளை காலதாமதமாக செலுத்தும் நபர்களிடம் அபராத தொகை வாங்கும் அதிகாரிகள் இதுவரையில் மக்களுக்கு ஏன் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும், கடந்த 20 நாட்களாக இரவில் தெரு விளக்குகள் எரியவில்லை, மக்களுக்கு நீங்கள் அபராதம் செலுத்துவீர்களா எனவும் கேள்வி எழுப்பினர். பொன்னேரியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200 பேருக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் தொடர் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்தும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய மற்றொரு நபரை கண்டறியும் வகையில் யார் அந்த சார் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறை அனுமதியின்றி தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் அருகே ஷிப்காட் அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் பகுதியில் பிரதம மந்திரியின் ஆடை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு சிப்காட் நிறுவனத்தின் கீழ் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குமாரலிங்கபுரத்தில் நிலம் எடுப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும், சில உரிமையாளர்களுக்கு இடத்தின் வில்லங்க சான்று 1975ஆம் ஆண்டு முதல் ஒப்படைக்க வேண்டும் எனவும், சில நில உரிமையாளர்களுக்கு 1960ஆம் ஆண்டு முதல் வில்லங்க சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் பாரபட்சம் பார்ப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதை காரணம் காட்டி நில உரிமையாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும், மேலும் அந்த இடத்தை கையகப்படுத்தியதற்கு 4 லட்சம் மட்டுமே ஏக்கர் ஒன்றுக்கு அரசு தருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு 25 லட்சம் வரை வழங்க வேண்டும் என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு ரூபாயும் கம்மியா கொடுக்குறாங்க. ஏக்கருக்கு 4 லட்சம் தான் தர்றாங்க. எங்களுக்கு 4 லட்சம் பத்தாது, எங்களுக்கு பத்தாது. நாங்கள் கேட்கறது கொடுக்கட்டும். கொடுத்தா நாங்க 25 லட்சம் கேட்குறோம். ஏக்கருக்கு 25 லட்சம் கேட்குறோம். கொடுத்தா கொடுக்கட்டும். இல்ல எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்களுக்கு வேணாம். கோர்ட்டுக்கு போகணும். அது வரை எங்களை அலட்டுறாங்க. நாங்க கோர்ட்ல போட்டுறோம். கோர்ட்ல நாங்க அலையிற வயசா எங்களுக்கு இல்ல, எங்க பிள்ளைய அலையிற வயசா எங்களுக்கு. நினைக்க வேலை பார்த்து கஞ்சுடிக்கிறவங்க எங்க பிள்ளைங்க. ஏன்னா எங்களுக்கு ஏக்கருக்கு 25 லட்சம் கொடுத்தா நான் காடை கொடுக்குறோம். இல்ல கொடுக்கலனாக்கா. ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உருட்டு வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குன்னூர், அம்மச்சியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் விவசாயிகள் அந்த பகுதியிலேயே கொப்பரை வைத்து வெல்லம் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வெல்லம் தயாரிப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கும் விவசாயிகள், இந்த பகுதிகளில் மட்டும் கடந்த ஆண்டு 200 ஏக்கருக்கும் அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் கொண்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 150 ஏக்கர் வரை மட்டுமே கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை போல் சாகுபடி இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். விருதாச்சலத்தில் அடிப்படை வசதி கேட்டு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் ஓமங்கலம் பஞ்சாயத்து வேப்பங்குறிச்சி புதுநகர் பகுதியில் சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் கையகப்படுத்தியதால் நிறுவனத்திடம் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் உதயகுமார் தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் பரந்தாமன் முன்னிலையில் கிராம மக்கள் மற்றும் NLC நிர்வாகத்தினரிடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் விரைவில் NLC நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மேலும் வருகிற ஜனவரி 10ஆம் தேதிக்கு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் NLC நிர்வாகத்தையும் கூப்பிட்டு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க இதை முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு நாங்கள் செஞ்சு தரதுக்கு ஏதாவது வழிவகை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது 10/1/2025 அன்னைக்கு நாங்கள் இதுக்கான ஒரு தீர்வு காண்றோம் அப்படின்னு நிர்வாகம் உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கு. ஐயா அவர்கள் அதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்க ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கலன்னா அடுத்தது NLC நிர்வாகத்துக்கு முன்னாடி எங்கள் அருந்ததியர் சமூக மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி, இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா அருந்ததியர் மக்களையும் ஒன்று திரட்டி, வீடு வீடாக போய் ஒன்று திரட்டி நாங்கள் NLC நிர்வாகத்தை முற்றுகையிடுறதை தவிர வேற எங்களுக்கு வழி இல்லை. இதை
தமிழ்நாடு அரசு உற்று நோக்கி கவர்ந்து எங்களோட கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் ஐயா கவனத்திற்கு எடுத்து அவங்க எங்களுக்கு இதுக்கான தீர்வு காணணும். இது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. கடையநல்லூரில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்டவை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து மணிக்கூண்டு அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 400க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். குடியாத்தம் நகராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியின் சாதாரண கூட்டமன்ற வளாகத்தில் அதன் தலைவர் செந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் பேசினர். இதில் நகராட்சி பொறுப்பு ஆணையர் சுகந்தி உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தாவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கோவை தெற்கு மாவட்டத்தினர் சுந்தரராஜபுரம் பகுதியில் மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் அணி தலைவர் பாபு, மாவட்ட செயலாளர் அருண் பாண்டியன், தொண்டர் அணி தலைவர் கிரீஷ் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் புஷி ஆனந்தை கைது செய்த தமிழகம் காவல்துறையினரை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்டன கோஷங்களை எழுப்பி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த விருத்தாசலம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட தாவேகா தொண்டர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோவை மாநகர தமிழக வெற்றி கழகத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது. செங்குன்றம் ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல மகரவிளக்கு பூஜை திருவிழா நடைபெற்றது. சென்னை மாதவரம் தொகுதி செங்குன்றத்தில் அமைந்துள்ள ஹரிஹரசுத ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் சார்பில் 58ஆம் ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜை திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ கணபதி பூஜை, அஷ்டதிரவிய ஹோமம், லட்சாச்சர்த்தனை, மலர் அபிஷேகம், கணபதி பூஜையுடன் கணபதி ஹோமம், சகல ஆலய அபிஷேகம், அலங்காரம், ஊஞ்சல் உற்சவர் சேவையுடன் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அறுசுவை அன்னதானம், உற்சவர் வலம், கலச அபிஷேகம் போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹரிஹரசுத ஸ்ரீ ஐயப்ப சேவா மகளிர் குழுவினரின் பக்தி பஜனையும், அதனைத் தொடர்ந்து மேலத்தாள பஞ்ச வாத்தியங்கள் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மதுரையில் உள்ள மதன கோபால சுவாமி திருக்கோவிலின் உபகோயிலான ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் காலையில் சுதர்சனர், நரசிம்மர், தன்வந்திரி, வாயுஸ்துதி, அனுமன் ஹோமங்கள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக பஞ்சாமிர்த அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தப்பட்டது. விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கில் அனுமன் வீதி உலா நிகழ்வும் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டியில் 1008 வடைமாலை சாத்தி வீர ஆஞ்சநேயருக்கு பால், பழ, பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயருக்கு பால், பழம், பன்னீர், தேன், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட 21 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த வீர ஆஞ்சநேயருக்கு 1008 வடைமாலை சூட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயரை சாமி தரிசனம் செய்தனர். திம்ப ராஜம்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வாலாஜாபாத் ஒன்றியம் திம்மராஜாம்பேட்டையில் ராம ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இக்கோவில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி ராம ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வடமாலை அணிவித்து பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
வள்ளுவத்தை விதைப்போம், வையத்தில் உயர்ந்து நிற்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV-C-60 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் விவகாரத்தில் அதானிக்கான டெண்டர் ரத்து. மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக டெண்டர் கோரியதால் ரத்து என தகவல். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்குகிறது மகா கும்ப மேளா. அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு. எத்தியோப்பியா நாட்டில் ஆற்றில் கவிழ்ந்த லாரி 66 பேர் உயிரிழந்ததாக தகவல். பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைக்கும் புஷ்பா 2 திரைப்படம். 25 நாட்களில் 1760 கோடி ரூபாய் வசூல் என படக்குழுவினர் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.